Horrible. Horrible. Yeah. Who disappointed you? Honestly, everyone. என்னது? We disappointed ourselves only by இந்த வருஷமா ஜெயிச்சிருவீங்களா? இப்போ கண்டிப்பா obviously ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்காங்கல்ல. We'll try our level best. Chepak so very happiness. அப்படியே சொல்ல முடியல என்னால. அந்த மாதிரி இருக்கு. நல்ல இம்பாக்ட் பிளேயர் CSK க்கு இன்னும் வரல. பிளேயிங் 11 சரியில்லை. This is the first match we are watching in this stadium. We are from Kolkata. Oh super. Dhoni fan. Yeah. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சா? நான் விராட் கோலி பார்க்க வந்தேன். எனக்கு நடந்துச்சு. ஜெயிச்சிருவீங்களா இந்த வருஷம் கப்? அது எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஹாப்பியா அது ஷோரா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நடந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. 2008 ல இருந்து வச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்ட் இப்போ உடைச்சிட்டாங்க. How do you feel? It's a start for a new record that from here on again it will take for them like 15 years to. சூப்பரா இருந்துச்சு. யாரை டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? எல்லாரும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப மாசா இருந்தது. மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல. தலையென்றி பார்த்துட்டு தான் வரணும்னு பார்த்துட்டு வரோம். ஓகே ஓகே. லைன் அப் மாத்திருக்காங்க. பவுலிங்கும் கன்ஃபியூஸா இருந்துச்சு. யார் எப்ப போடுறான்னு தெரியல. பேட்டிங்கும் கெய்க்வாட் வந்துட்டு ஓபனரா இருந்தா திருப்பி ஓபன் பண்ணனும். அது நல்லா இருந்திருக்கும். நான் வந்து கெயில் அண்ட் ஏபிடிக்காக தான் ஃபாலோ பண்றேன். I'm a விராட் கோலி ஃபேன், I'm a தோனி ஃபேன். எனக்கு CSK ரொம்ப பிடிக்கும். I follow IPL very well, but I'm RCB fan. இருக்கு. கஷ்டமா இருக்கு. யாரை டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? விராட் கோலி. நல்லா விராட்டோட சப்போர்ட்டர் தான். ஆனா அதுக்கு என்ன தோனி ஹேட்டர்லாம் இல்ல. வெரி ஹாப்பி. ரெண்டுமே பார்க்க முடிஞ்சது. சேப்பாக்ல ஹெல்தி ஃபேன். அது சேப்பாக்ல RCB வின் பண்ணது வெரி ஹாப்பி. பிளேயிங் 11ல கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். ராகுல் திரிபாதியும் தீபக் ஹூடாவையும் பெஞ்ச் பண்ணுவேன். How was Dhoni's entry? The one thing which we have enjoyed, right? Yes, I mean we stayed only for Dhoni's entry and that was worth it. இந்த டீம் அது இந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கு. டீம் நல்லா பேலன்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி டீம். சோ நிறைய பேட்டர்ஸும் இருக்காங்க, பவுலர்ஸும் ப்ராப்பரா அப்படியே செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன்சியும் சூப்பரா இருக்கு. சோ ஐ திங்க் இந்த வாட்டி அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபீல்டிங் தான் கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்துட்டு ஃபீல்டிங் தான் சொல்லணும்னு தோணுது. அத்தனை கேட்ச் டிராப். தோனியும் விராட்டையும் ஒண்ணா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் லைக் I'm a big fan of the Indian team, so I'm very. தோத்தாலும் RCB ஃபேன் தானா? Obviously கண்டிப்பா தோத்தாலும் ஜெயிச்சாலும் RCB ஃபேன் தான். சூப்பரா வேற லெவல். நல்ல என்ட்ரி நல்லா இருந்துச்சு. நல்ல என்ட்ரி செம. யாரை டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை இந்த மேட்ச்? CSK ஃபுல்லாவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல CSK சூப்பர். ரொம்ப கேட்ச் ஃபீல்டிங் சரியில்லை. பால் பேட்லயே படல. பட் நமக்கு டைம் இருக்கு. நம்ம 5 கப் வச்சிருக்கோம், பாத்துக்கலாம். RCB வந்து எல்லா ஓவருமே சூப்பரா அடிச்சாங்க. எப்படி அப்ப மட்டும் விக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன ஸ்லோவா அடிச்சா? அப்புறம் ஒரு குண்டவத்த இருப்பான்ல, அவனா தேடிட்டு இருக்கேன். Actually we had like high hopes, but I think there was too much pressure also on them. Maybe next match we'll do better. Finals CSK RCB வந்தா நல்லா இருக்கும். RCB win பண்ணா நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்களா? ஈசாலா கப் நம்பேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன். வின் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கு. ஆமா டெஃபினெட்லி நம்பிக்கை இருக்கு. ருத்ராஜ் ஓபனிங் தான். டவுன் 1 வேண்டாம். ருத்ராஜ் ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யாரை டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? CSK டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்ல. It's okay. Shit happens. எல்லாரும் See, we thought it was going to be a close match. We knew somehow a gut feeling that RCB is going to win, but we thought it would be a close match. But it feels like they gave up very soon. தோனி என்ட்ரி தான் வந்ததுக்கு அது பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். But I think they also did their best. CSK நல்லா தான் ஆடினாங்க. தோனி அந்த 3 6-4 அடிச்சது நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. To see him in form in this age and or stumping வேற போன மேட்ச்லயும் stumping. He's so agile and fit. I think he should play for 2 or 3 more years. நான் obviously RCB win பண்ணனும்னு வந்தேனா எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அவ்வளவுதான். பெருசா தெரியாது. Amazing RCB supporter. So ரொம்ப satisfied. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சா நீங்க? எல்லாமே நடந்துச்சு. தோனி 6 பாலாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆல் குட். கெய்க்வாட் தான். கெய்க்வாட் தான். அவன் போன வாட்டி நல்லா தான ஆடினாரு. மேட்ச் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல. அது தப்பா எதுவும் சொல்லல. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க பிரஷர். RCB win. RCB ஜெயிச்சது ஹாப்பி தான். ஹாப்பி தான். அவங்க ஜெயிச்சு போட்ட ஒரு 1 இயரா தான் அவங்க ஜெயிச்சு போட்டாங்க. பேட்டிங் ஆர்டர் ரியலாவே ஃப்ளாப் தான். பேட்டிங் ஆர்டர் ஃப்ளாப். பவுலிங் ஓகே, நாட் பேட். யாரை டிசப்பாயின்ட் பண்ணது உங்களை? ஒரு தடவை ஜெயிச்சிட்டு மேட்ச் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. RCB ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆங்கிள்ல. அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அத பார்த்தா நம்ம டீமே பாப்போமே. நம்ம ஏன் மத்த டீம் போய் சரி இல்ல நீங்க சொல்லிட்டு போலாமே. மாட்டான தொட்டிங்க போட்டாரு. God may remember the date. Third May Bangalore. போன இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கெட் மாத்தலாம் மேட்ச்.
மேட்ச் எப்படி இருந்துச்சு? இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, ஒரு 17 வருஷ ரெக்கார்ட உடைச்சிட்டீங்க. இந்த வாட்டி கப் அடிச்சிருவீங்களா? எப்படியும் அந்த ரெக்கார்டும் உடச்சிட்டு தளபதி சொல்லுவாப்ல லீவை பார்க்கணும் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கணும் நாங்க 2008 அப்புறம் நாங்க சம்பவம் பண்ணியாச்சு. இது நல்ல ஜாலியா இருக்கு. நல்ல 21-12 எப்ப நீங்க 22 வரீங்களோ, எப்ப 5 டிராஃபிக்கு மேல ஒரு டிராஃபி அடிக்கிறீங்களோ அப்ப நீங்க பேசுங்க. நாங்க ஃபேன்ஸ் பெங்களூருடைய ஆர்சிபி ஃபேன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீப்பா கூட வேண்டாம் மக்களே கேட்டுக்கோங்க. டீப்பா கூட வேண்டாம். வேற அவர் நிறைய மரம் நட்டுறாரு. சிஎஸ்கே ஓட பிளேயர்ஸே ஒரு மாதிரி போன மேட்ச் அளவுக்கு இந்த மேட்ச் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். Yeah, I mean like there's a lot of pressure in this match as well. We have to keep up a 17 years of ரெக்கார்ட வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா எம்ஐ விட எப்பவுமே அவங்க ஒரு விடு நம்ம ஒரு விடு அவங்க ஒரு விடு நம்ம ஒரு விடு. ஆனா ஆர்சிபிக்கு ஹோம் மேட்ச் அந்த பிரஷர் இருந்து பிளஸ் நம்ம பவுலிங் ஃபர்ஸ்ட் புவரா ப்ளே பண்ணாமே நம்ம மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு 150 இந்த 40 ரன்ஸ் தான், 150 to 190, 127 to 197 சேம் திங் as லாஸ்ட் டைம். 40 ரன்ஸ் தான் கொஞ்சம் கவுத்துடும். ஏன்னா 90 of 18 is not a possible target. 50 of 18 is. That too for Dhoni and Jadeja. And நம்ம மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா பெட்டரா இருக்கும். நீங்க பாத்து இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படியே ஷோ பண்ணுங்க. கப் அடிச்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடிப்பாங்களான்னு தெரியல. அடிப்பீங்களா? நமக்கு பிக்சர் இன்னைக்கான பிக்சர் இதுதான். எது கப்பையும் உடைப்பாங்க. இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிப்பீங்களா? தெரியலங்க. எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. எங்களுக்கு சின்னசாமின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. எங்களுக்கு இது முக்கியம் கிடையாது. சின்னசாமி தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் எங்களுக்கு சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி இப்படி டப்புன்னு பின்னாடி சுட்டுக்கோம். யாரை டிசப்பாயின்ட் பண்ணா இன்னைக்கு சிஎஸ்கே தோக்கறதுக்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். எங்களோட ஜெயிச்சா கப்பே ஜெயிச்ச மாதிரில அப்படிதான் ஆடுவாங்கன்றீங்களா? நாங்க சின்ன சாமில இருப்போம். இந்த வருஷம் ப்ரோ 18 சீசன் ஆஃப் ஐபிஎல் நாங்க வந்து விராட் கோலிக்காக டெடிகேட் கண்டிப்பா கப் அடிச்சிருவீங்க. கண்டிப்பா அடிச்சிருந்துச்சு. ப்ளூ கலர் ஜெர்சி போட்டா 18 வருவீங்களா? ஆர்சிபி வந்து இன்னைக்கு 2வது கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? கன்ஃபார்ம் கப் அடிக்கிற மாதிரி இல்லையா? ஆடுவோம் அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா டிகே இருக்காரு மாஸ்டர் மேன். கண்டிப்பா அவர் பாத்துப்பாரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு. டிகே டீம்ல இருந்தாரு. போன வருஷம் டீம்ல இருந்தாரு. இல்ல நீங்க போன வாட்டி உங்க வீட்ல அடி தோத்துறீங்களா? அவ்வளவுதான். ஏச்சடா பேசுனா கொஞ்ச நேரம் பேசாம ஃப்ரெண்ட் வீட்ல தூங்கிடுவாங்க. நல்லா ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆர்சிபி ஃபேனா நல்ல தூக்கம். கால் மேல கால் போட்டு தூக்கலாம். இன்னைக்கு நல்லா தூங்கலாம். அப்படி அவங்களோட நிலைமை நமக்கு தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு உங்க மாதிரி பெட் எல்லாம் கட்ட முடியாது. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சந்தோஷப்பட்டு போயிடலாம். அவ்வளவுதான். நம்ம தான் அந்த நியூட்ரல் மாதிரி டப்புனு சட்டை கடி சிஎஸ்கே ஃபேனா மாறிடலாம். அப்படியே பவுலிங் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் ரெண்டு வந்து கரண்ட் கான்வியோ ஸ்வாப் பண்ணிடலாம். So that in the Rutraj, Conway or at least Rutraj, Conway and Rachin, whichever way it is, have to be in the top 3. இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேப்பாக்கு மட்டும் இல்ல எங்கனாலும் ஜெயிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்குவாடா தானே இருந்தது. ஏதாச்சும் ஒரு அதான் நான் சொல்றேன். கான்வே ருத்ராஜ் 2 பேர் ஓப்பனிங், அந்த 2 பேர் சாலிடா ஆடுறாங்க. அப்ப எதுக்கு மாத்தணும் தேவையில்லாம? சென்னை ஃபேன் ஆர்சிபி விராட் ஃபேன் எல்லாம் ஆரம்பத்துல 7 மேட்ச் எங்காவது நல்லா தான் ஆடுவானுங்க. அப்படி கொண்டு கப்பை யார்ட்டையாவது கொடுத்துட்டு வருவாங்க. அதான் எங்க ஜெயிக்கவே ஒரு டிராஃபி ஜெயிக்கிற மாதிரி. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கேட்டுக்கோங்க, எதுவுமே கிடையாது. எல்லாமே சிஎஸ்கே ஃபேன் தான். டாப் ஆர்டர் நல்லா விளையாண்டுருக்கும். ஹாப்பின்னு சொல்ல முடியாது. லைக் நான் மற்ற ஃபேன்ஸ் மாதிரி லைக் வந்து சிஎஸ்கே இருக்கிற அந்த மாதிரி பிளேயர்ல சந்தோஷம். ஜெயிச்சதுக்கு சந்தோஷமே தவிர இங்க ஜெயிச்சது சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இன்னும் நிறைய ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். இந்த வருஷம் அடிச்சிருவோமா?
பார்க்கலாம், சொல்ல வேண்டாம். ஓகே, தலை சொன்ன மாதிரி ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுறத ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுறோம் நம்ம இதுல இல்ல. ஆனா ஆர்சிபி ஃபேன் அப்படி இல்லையே ப்ரோ. நம்ம டோனியோட அந்த ஸ்பெஷல் செட் ஆஃப் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி எல்லாருமே ட்ரிகர் ஆன மாதிரி இருந்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னா டோனி பக்கத்துலயே ஒரு ஸ்லிப் ஃபீல்டர் போட்டு ஹெல்மெட் போட்டு நிக்க வச்சதெல்லாம் ஒரு சம்பவமான செய்தி தான் அதெல்லாம். T20 was created for people under 30. ஓகே, But then we have always relied on a bit more older players, experienced players, veteran players, and on the strategy நமக்கு 5 IPLs, highest win percentage in IPL வாங்கி கொடுத்திருக்கு. So yes. I feel like we're just trying to stick to our tried and true strategy. ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாது அப்படியே நடந்தது. ஒருத்தர் வருவாரு 4 மரம் நடுவார் நினைச்சேன், நட்டாரு. யார சொல்றீங்க? உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் யார் நடுவாங்க. சென்னையில ஒரே வெட்டியா இருக்குது, மரம் நட்டாரு அவரு. பேட்டிங் ஆர்டர் மாத்தி ஆகணும். ருத்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, கான்வேட் கேட்ச் பிடிக்கணும், ஃபீல்டிங்கும் பண்ணணும். முதல்ல அதை பண்ணணும். விஜய் சங்கர் உள்ள ஆடலாம், அவர்லாம் யூஸ் பண்ணலாம். அவர் பவர் பிளேல கூட நல்லா பண்ணுவாரு. ஜிடிக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அவர்லாம் யூஸ் பண்ணலாம், டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு, யூஸ் பண்ணலாம். சாம் கரன் பல்லா டெவான் கார்டன் எடுத்து வரலாம், அன்சுல் கம்போஸ் எடுத்து வரலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அன்சுல் கம்போஸ் இந்தியன் பிளேயர் கொண்டு வந்து இந்தியன் பிளேயர் நல்லா டெக்கல் மாதிரி டெக்காத போலாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ சாம் கரன் பல்லா டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி பல்லா ருத்ராஜ் ஓபனிங் இறக்கிட்டு டெவான் கான்வே அவரோட பார்ட்னரா ரவீன் காத்ரி, நல்ல ஒரு ஸ்குவாட், ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். இது சேஞ்சஸ் பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும், இல்லனா இப்படியே போயிட்டு இருக்கும். தீபக் கூட கேட்ச் விட்டாரு, அது பட்டிதரோட கேட்ச். ஸ்பின் பேஷர் பார்க்கக்கூடிய ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஃபேன்ஸ். ஓகே, எந்த வன்மமும் காட்டல, எந்த டாக்ஸிசிட்டியும் பார்க்கல. நாங்க எந்த அளவுக்கு கோலியை சப்போர்ட் பண்ணமோ, நாங்க எந்த அளவுக்கு கோலியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணமோ, அதே அளவுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் தோனியோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ, இதெல்லாம் தப்பு ப்ரோ. நீங்க ஒரு சில ஹெல்தி ஃபேன்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கே இருக்காங்க, எல்லா கிளப்லயும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. நீங்க சொல்றீங்க நீங்க தமிழ்நாடு ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எதுவும் பண்ண மாட்டோம். இப்ப தமிழ்நாடு ஃபேன்ஸ் வந்து சைலண்டா இருக்காங்க, அப்படி வச்சுக்கலாமா? சைலண்டா இல்ல, ஆக்சுவலா ஹாப்பினஸ் தான். ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் தான் ஜெயிப்பாக்க சொல்லலாம், வந்து ஜெயிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சோ வந்து அப்படியே ஜெயிச்சிருக்கோம். ஓகே, ஒரு வின் மாதிரி முன்னாடி தோனி வந்திருந்தால் ஹாப்பி கர்நாடகா தான். ஆனாலும் நான் சிஎஸ்கே அங்க வச்சு செய்றேன். ரொம்ப வருஷம் சிஎஸ்கே ஃபேன் 2013ல இருந்து இன்னைக்கு தான் ஆர்சிபி ஃபேனா மாறி இருக்கேன். டூ மணி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இதுல வரல நிறைய ஏதோ நான் ஏதோ ராசிக்கல் வச்சிருக்கிற மாதிரி. ஆனா அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஒரு நாள் ஆர்சிபி ஃபேனா இதே ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கலனா இவரை பாத்துக்கோங்க எல்லாரும். இந்த வருஷம் கப் அடிச்சிருவீங்களா? ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು ನಾವೇ ಹೊಡಿತೀವಿ, ಇದ್ರಲ್ಲಿ ಡೌಟ್ ಇಲ್ಲ, ಹೊಡೆದು ತೋರಿಸ್ತೀವಿ. இந்த வருஷம் கப் அடிச்சதுக்கு அப்புறம் நான் 17 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன், 18 வருஷம் போறேன். இந்த கப்பையே தலைமையில ஏத்தின்னு போறேன், 18ஆம் படி ஏற போறேன். இந்த கப்பா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவான். அது ஹோம் கிரவுண்ட் அங்க வரட்டும், அங்க வந்து நீங்க செய்யுங்க, படிக்க போய் தீருங்க, முடிச்சு விட்டுருங்க. மே 18 நீங்க எத்தனை? மார்ச் 28. அப்ப 8 நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? டேட்டை மாத்தணும். அதே மாதிரி விராட் கோலி சொல்ற மாதிரி ஸ்டைல்லே சொல்றோம். If we play well, good. Don't have any hopes. We will play well. We will do our best. கப் ரஜத் பத்திந்தர் கேப்டன்சில தான் அடிக்கணும்னு ஆர்சிபிக்கு இருக்குன்னா 18th year of IPL and jersey number 18 will lift the IPL trophy. இந்த டெஸ்டினில எழுதிருந்தா no one can change that. No, loyalty is royalty. ஹோப் எல்லா வருஷமும் ஹோப் தான் பண்றோம். இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, டீம் பேலன்ஸா டீம் நல்லா இருக்கு இந்த வருஷம். ஏதோ அந்த மாதிரி சோக் பண்ணாம யூசுவலா லாஸ்ட்ல அம்மே ஆகும், பட் அதுமே இல்ல, இதே மாதிரி பக்காவா போயிருந்தா வருஷம் ஈசாலா தான். ரொம்ப கண்டு. யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது? எல்லாரும் டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. என்ன வந்து விராட் கோலி 6 4 செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் பரவாயில்ல, வின் பண்ணுவாங்க நினைச்சா வின் பண்ணுவாங்க. தோத்துட்டு அழுதுறாத வீட்டுக்கு வந்து அப்படி சொன்ன ப்ரோ. இப்ப நானே அழுதுட்டு போக போல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இந்த மேட்ச்ல? ஸ்டார்டிங்கே ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து இதாயிடுச்சு. அந்த ஒண்ணுக்காக மட்டும் தான் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியல் மொமெண்ட் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா. தோத்ததே மறந்துட்டீங்க? எதுவுமே ஞாபகமே இல்ல. இந்த மே 3 நினைக்கிறேன். மே 3 அவன் வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். அவன் என்ன சொல்றான்னா, லைக் தோனி வந்து அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், நீங்க கூட ஜெயிச்சுக்கோங்க அப்படின்றான். ரொம்ப கண்ட்ரோல். மேட்ச் எப்படி இருந்துச்சு? இதுதான் மேட்ச். இதுதான் மேட்ச். சொல்லுங்க. இன்னொரு டீம் வந்துச்சு, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேடியத்துல பாக்குறது, கிரவுண்ட்ல அங்க இருக்கு, பேலன்ஸா இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. லைக் ஒருத்தர் கிளிக் ஆகல கூட இன்னொருத்தர் கிளிக் ஆகும். நீங்க இருங்க, உங்க ஒரு ரியாக்ஷன், ஏன் இந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
ப்ரோ அவர் ஒண்ணும் இல்ல 10K கொடுத்து பார்க்க வந்திருக்காரு 10,000 வேஸ்டா போயிடுச்சு ஐயோ போச்சு தலைய நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசினா என்கிட்ட நீங்க 18 வருஷமா இருந்தப்ப அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் அதெல்லாம் கிடையாது 18 வருஷம் கப்ப பத்தி பேசுறேன் மேட்ச் பத்தி பேசுறேன் லெவல் பத்தி பேசுறீங்க அதுக்கான பதில் நான் சொல்றேன் பவர் ஹிட்டரே இல்லாம யாருமே வந்து அடிச்சு கடைசி தோனி வந்து அடிச்சுட்டு போறாங்க ஒரு டெவின் கான்வே கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் disappointed it's too early to judge because it's second match of the day okay okay Amazing, like always. that's why He never disappoints. he never disappoint He he never never disappoints okay CSK was too careless for today's match. They were taking it too lightly. According to this year yeah, season 18, Viraj jersey number 18 we're gonna win. ஆரம்பத்திலேயே அவங்க ஜெயிக்கிறதுனால பயம் வேணா தெரியுது. ரொம்ப பயமா இருக்கு. ஆரம்பத்துல ஜெயிச்சு 7 மேட்ச் ஜெயிப்பாங்க, தப்புனு 7 மேட்ச் தவிர்த்து வெளியே போயிருவாங்க பிளே ஆஃப்ல இருந்து. பலசு முன்னாடிலாம் அப்படிதான் அப்படியே ஆடி இருக்காங்க. சிங்கிள் பர்சன் தான் ஒரு பிரான்சைஸ் வச்சுன்னு இருக்கீங்க. சோ தோனி மட்டும் தான் ஒரு பிரான்சைஸ் டென்ஷன் இருக்கீங்க. சோ வந்து ஜடேஜா ஆடுறாரு, அங்கேயும் ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் அவுட் ஆயிராரு. சோ அடிக்கிறது இல்ல அவரு, இல்ல அவர் அடிக்கிறாரு 20+ அடிச்சாரு அவரு. மேட்ச் 31 பால் அடிச்சாரு. ஓகே ஃபைன் ஒரு கோலி, விராட் கோலி ஃபைன், ஓகே பரவாயில்ல. எல்லாம் ஒத்துக்குறாங்க, இது ஹெல்த்தியான ஃபேன்ஸா இருக்காங்க. இல்ல ஓகே ஃபைன். ஆடலாம் ப்ரோ சொல்லுவாங்க.